மனிதனா பிறந்தா கண்டிப்பா கோபம் வராத ஆளுகளே இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே கோவம் வருங்க. எவ்வளோ பெரிய சூழ்நிலையில இருந்தாலும், எவ்வளோ பெரிய கோவம் இருந்தாலும், தயவு செஞ்சு அந்த இடத்துல அமைதியா போயிருங்க. அப்படியே நீங்க ஏதாவது பேசுறதா உங்க பக்கத்து உள்ள நியாயத்த மட்டுமே பேசணுமே தவிர, வார்த்தைகள அள்ளி வீசிறவே கூடாது. ரொம்பவே கவனமா இருக்கும். வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பேசுங்க. ஏன்னா வார்த்தைகளுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு. மாதிரி ஒரு பையன் ரொம்பவுமே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பாட்ட போய் சொல்லியிருக்கான், எனக்கு ரொம்ப கோவங்கள் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். உனக்கு எப்பப்போ கோவங்கள் வருதோ அப்பெல்லாம் நீ சவத்துல ஒரு ஆணி அடிச்சுக்கிட்டே வா. உனக்கு கோவம் குறையும் போது அந்த ஆணிகளை பிடிங்கிற அப்படின்றாங்க. அதே மாதிரி அந்த பையனும் செஞ்சிருக்கான். காலப்போக்கில் அந்த பையனுக்கு கோவங்கள் கம்ப்ளீட்டாக குறைஞ்சு வந்துருச்சு. அந்த ஆணியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு 45 ஆணி அடிச்சிருக்கான். அதையுமே பிடிங்கி எடுத்துட்டான். அப்பா இப்போ என்னோட கோவங்கள்லாம் குறைஞ்சிருச்சு, இப்போ நான் நல்ல முறையில் இருக்கேன் அப்படின்னு இருக்கான். நீ திருந்திட்ட, நல்ல முறையில் இருக்கான். ஆனால் நீ கோவத்தில் விடப்பட்ட அந்த வார்த்தைகள் யார்கிட்ட விட்டியோ அவங்களால மறக்கவே முடியாது. அதே மாதிரி தான் நீ அந்த ஆணியை அடிச்சுட்டு பிடுங்கினா அந்த ஓட்டையுமே மறைக்கிறதுக்கு என்ன செய்யறது. ஸோ வார்த்தைகளை அளந்து பேசுங்க, இல்லைன்னா அமைதியாக போயிருங்க.